கிராமத்துக்கு விரைஞ்சு வர நந்தகோன் அங்க இருந்த விபரீதத்தை உணர்ந்துடுறாரு. இந்த விஷயத்தை தன்னால இனிமேல் சமாளிக்க முடியாதுன்ற முடிவுக்கும் அவர் வந்துடுறாரு. இதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிராம மக்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இந்த விஷயத்தை உடனடியாக மன்னனாகிய கட்டியங்காரனிடம் தெரிவிக்கிறது தான் நல்லது அப்படின்னு முடிவெடுத்து ஒரு சிறு குழுவை அமைச்சு மன்னரை சந்திக்கிறதுக்காக மன்னரோட அரண்மனைக்கு எல்லாரும் போறாங்க. அங்க வாயில்காவலர்கள் நந்தகோனையும் அவர் குழுவினரையும் மன்னரை சந்திக்க விடாமல் தடுக்கிறாங்க. இதனால அங்க ஒரு பெரிய கூச்சல் குழப்பம் ஏற்படுது. இதை அரசவையில உட்கார்ந்திருக்க கட்டியங்காரன் கவனிக்கிறான். இருந்தாலும் அவன் வாயில் காவலர்கள் கிட்ட தான் அங்க என்ன கூச்சல் குழப்பம் நடக்குதுன்னு விசாரிக்கிறான். வாயில் காவலர்கள் நந்தகோன் வந்த விஷயத்த அவங்ககிட்ட தெரிவிக்கிறாங்க. அப்பயும் கூட அவன் நந்தகோனையும் அவருடைய குழுவினர்களையும் சந்திக்கிறதுக்கு தயாரா இல்ல. வாயில் காவலர்கள் கிட்ட தான் அவன் என்ன நடந்துன்றதை கேட்டுட்டு இருக்கான். இதனால என்ன தெரியுது அப்படின்னா, அவன் பாதிக்கப்பட்டவர்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு அரசனா ஒரு தலைவனா இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. இருந்தாலும் இந்த விஷயத்தை கேட்ட கட்டியங்காரனுக்கு மிகுந்த கோபம் வந்து அவன் கையில வச்சிருந்த மலரை கசக்கி எரிஞ்சு விட்டு அவன் தளபதிகளுக்கு இந்த ஆடு மாடுகளை உடனடியாக மீட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறான்.